இந்திய பிரதமர் மோடி அவர்கள் நேற்று கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் 16,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள புதிய வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். Indian Prime Minister Modi launched new development projects worth over 16,000 crore rupees in Kerala and Tamil Nadu yesterday. 2 நாள் விவாதத்தை தொடர்ந்து இந்திய மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது. A no-confidence motion against Indian Lok Sabha Speaker Om Birla was defeated by a voice vote following a 2-day debate. எரிவாயு தட்டுப்பாட்டை தவிர்க்க இந்திய அரசு அவசரகால நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. முக்கிய கடல் வழித்தடங்கள் முடக்கப்பட்டிருந்தாலும் நாட்டின் 90 விழுக்காடு சமையல் எரிவாயு தேவையை மாற்று வழிகள் மூலம் அதிகாரிகள் வெற்றிகரமாக உறுதி செய்துள்ளனர். The Indian government has taken emergency control over gas supplies to prevent a shortage. Even though main shipping routes are blocked, officials say they have successfully secured 90% of the country's cooking gas needs from alternate sources. ஹோர்முஸ் ஜலசந்தியை தடுக்க ஈரான் கடற்படை கண்ணிவெடிகளை பொருத்துவதாக அமெரிக்க உளவுத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக நேற்று அமெரிக்க ராணுவம் 16 ஈரானிய வெடிபொருட்களை ஏற்றிச் செல்லும் படகுகளை அழித்தது. US intelligence confirmed that Iran is placing naval mines to block the Strait of Hormuz. In response, the US military destroyed 16 Iranian explosive-laying boats yesterday. ஹார்முஸ் ஜலசந்தியில் வணிக கப்பல்களின் போக்குவரத்து கிட்டத்தட்ட முழுமையாக நின்றுவிட்டது. நேற்று 2 கப்பல்கள் மட்டுமே வெளியேறிய நிலையில் இன்று ஈரான் மேலும் 3 கப்பல்களை தாக்கியுள்ளது. அந்த பகுதியிலிருந்து எண்ணெய் கொண்டு செல்வதை தடுத்து நிறுத்தப்போவதாக ஈரான் சபதம். Commercial shipping has almost completely stopped in the Strait of Hormuz. After only 2 ships made it out yesterday, Iran attacked 3 more today, vowing to block all oil from leaving the region. பீப்பாய் ஒன்றுக்கு $200 எட்டும் அபாயத்தில் உள்ள நிலையில் சந்தைகளை ஸ்திரப்படுத்த 32 நாடுகள் சாதனை அளவாக 400 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை வெளியிட ஒப்புக்கொண்டுள்ளன. 32 countries agreed to release a record 400 million barrels of oil to stabilize markets as prices threaten to hit $200 per barrel. BSE சென்செக்ஸ் 1342 புள்ளிகள் 1.72 விழுக்காடு சரிந்து 76,863 இல் முடிவடைந்தது. அதே நேரத்தில் NSE Nifty 50 395 புள்ளிகள் சரிந்து 23,866 இல் நிறைவடைந்தது. The BSE Sensex plummeted 1,342 points, 1.72%, to close at 76,863, while the NSE Nifty 50 dived 395 points to end at 23,866. வங்கி மற்றும் வாகன பங்குகள் சரிவுக்கு வழிவகுத்தன. உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகள் உயர்ந்த நிலையில் HDFC வங்கி மற்றும் ஆக்சிஸ் வங்கி போன்ற கனரக நிறுவனங்கள் 5 விழுக்காடு வரை சரிந்தன. Banking and auto stocks led the decline. Heavyweights like HDFC Bank and Axis Bank dropped up to 5% amid surging global crude oil prices. ஒரே அமர்வில் நடந்த இந்த விற்பனை 5.14 லட்சம் ரூபாய் கோடிக்கும் அதிகமான செல்வத்தை அளித்தது. மேலும் உச்சத்திலிருந்து 10 விழுக்காடு சரிவுக்குப் பிறகு சென்செக்ஸ் அதிகாரப்பூர்வமாக சந்தை திருத்த கட்டத்திற்குள் தள்ளப்பட்டது. The single session sell-off erased over 5.14 lakh rupees crore in wealth, officially pushing the Sensex into correction territory, following a 10% peak fall.